பாருங்கள், நம்ம இந்த பேஸ்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு பீட்ஸ் கோர்த்து வளர்த்திட்டோம். இப்போ எத்தனை பீட்ஸ் கோர்த்துருக்கோன்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒயரை கிராஸ் நாட்டாக மாற்றணும். ரெண்டு ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டோம். அதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு ஒயரில் லெஃப்டில் 9 பீட்ஸு, ரைட்டில் 9 பீட்ஸு கோர்த்து நம்ம அப்படியே ஒவ்வொரு நாட் தள்ளி ஒரு பீட் தள்ளி ஒரு நாட்டு, ஒரு பீடை நகர்த்தி ஒரு நாட்டு, அதே மாதிரி 2 சைடும் போட்டிருக்கோம். ஒரு இதுக்கு 9 பீட் கோக்கணுங்க இதுக்கு. இப்போ இது போட்டாச்சு. இது வரைக்கும் நம்மளுக்கு ஹைட்டு போதுமானதாக இருக்கும். அதனால் இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம எத்தனை லைன் போட்டால் பேஸ்கெட்டுக்கு அழகாக இருக்கும் பார்த்தா தெரியும் நமக்கே. இத்தனை லைன் போட்டால் இது போதும் அப்படின்ட்டு நான் 4 லைன் போடலான் இருக்கேன். நார்மலாக இது உள்ளுக்குள்ளே சொருகத்துக்கு கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு ஆரம்பிக்கணும். இது இப்போ கிராஸ் நாட்டாக தான் இருக்கும். அதை நம்ம ஸ்ட்ரெயிட் நாட்டாக மாற்ற போகிறோம். அப்படி போடும்போது வந்து நடுவில் கேப் வரும். நம்ம அந்த கேப் வராமல் கொஞ்சம் நெருக்கி வச்சு தான் போடணும். இப்போ நான் ஒரு ஒயரில் போட்டேன். இப்போ அடுத்தது இந்த ஒயர். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஒயர்லேயும் நம்ம போடுறோம். ரன்னிங் ஒயர் வச்சு போடுறோம். இந்த மாதிரி கேப் வரும். நம்ம கொஞ்சம் நல்லா நெருக்கி வச்சு தான் போடணும். ஃபஸ்ட் ரோ போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கேப் இருக்குது இல்லைங்களா, கிராஸ் நாட்டாக மாற்றிருக்கோம். நடுவில் கேப் இருக்குது. அதை நெருக்கி வச்சு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 3க்கு 3 ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். இப்போ அடுத்த நாட்டிலேருந்து ஒயர் போடும்போது கவனித்து போடுங்க. ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் போடணும். இந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு மேலே போடும்போது இந்த மாதிரி கேப் வரும். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். இதே மாதிரி சுற்றி ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி செருகலான் இருக்கேன். நான் 4 லைன் போட்டுட்டு இது போதுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி போடணும், போடுறத அதோட கட் பண்ணிக்கலாமான்றத நம்ம பார்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி 4 லைன் போடுங்க. அதுக்கு அடுத்ததை பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த பேஸ்கெட்டை ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மேலே ரன்னிங் ஒயர் வச்சு நான் எத்தனை லைன் போடணும் அப்படின்ட்டு நான் போடுறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்கெட்டோட ஷேப்பு நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து 4 லைன் போட்டிருக்கேங்க. 1 2 3 4 லைன் போட்டு அதில் ஒரு லைனை உள்ளுக்குள்ளே மடக்கி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்த ஒயர் வந்து பாருங்கள், மீதி இவ்வளோ தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு 6-7 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஒயர் நம்மளுக்கு மீதியாக இருக்குது. எதுவும் வேஸ்ட் ஆகலை. நம்ம இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இன்சர்ட் பண்ணும்போது ஒயர் முறுக்காமல் பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணேன். இந்த பேக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பேக்கோட சைஸும் இருக்கு. அவங்க எப்படி இருக்கும் இந்த சைஸ் போட்டு எனக்கு சாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளும் போட்டு காட்டினோம். சரிங்க, இதே சைஸு இதே மாடல், கலர் காம்பினேஷன் உங்களோட சாய்ஸ், ஒயருக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸும் நீங்களே செலக்ட் பண்ணி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதுவும் ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் தான். இன்னும் அவங்க வந்து இப்போ 50 போட்டுன்னு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் எவ்வளோ வேணுன்ற ஆனால் கன்ஃபார்ம் 50 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் போட்டுட்டாங்க. நானும் பீட்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியும் வச்சுட்டேன். நான் இதை தொடர்ந்து போடும்போது உங்களுக்கு கலர் காம்பினேஷனுக்கு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம டீம் மெம்பர்ஸ் போட்டுருக்காங்க, அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மேலே இந்த மாதிரி புது டிசைனில் உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஏற்ற சைஸு
இல்லை மார்க்கெட் பேக் சைஸு, லஞ்ச் பேக் சைஸு எது வேணும்னாலும் கஸ்டமைஸ்டாக உங்கள் கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வேணும் எனக்கு இந்த கலர் தான் வேணும்னும் போது ஆம்லா நாட்டு, பிஸ்கட் நாட்டு, அந்த மல்லிகை முடிச்சு, ஜாஸ்மின் நாட் சொல்லுவேன் இல்லைங்களா, அது சிவன் கண்ணு எல்லா நாட்டுமே போட்டு தருவோம். எல்லா நாட்டுமே எல்லா சைஸ்லேயுமே போட்டு தர முடியும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் போட்டு தர முடியும். உங்களுக்கு இது மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நாங்கள் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.